வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. அன்பு குழந்தைகளே, நாம் ஆன்மீக வினாவிடையில் இன்று 4ஆம் பகுதி. நம்ம இந்து மதத்துக்கு அடிப்படைன்னு எதை சொல்லலாம்? நம்ம இந்து மதத்துக்கு அடிப்படை வேதங்கள். தமிழில் இதை மறைன்னு போற்றப்படுது. ஒருவர் சொல்வது சரிதானா என கேள்வி கேட்கும்போது கூட அவன் சொல்கிறது என்ன வேத வாக்கா அப்படின்னு கேட்குற வழக்கம் நம்மகிட்ட இருக்குது. இதுவே அனைத்துக்கும் அடிப்படை வேதம்ங்கிறத நமக்கு உணர்த்துது. வைணவர்களின் 4000 திவ்ய பிரபந்தம் தமிழ் மறைன்னு போற்றப்படுகிறது. நம்மாழ்வாருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன்னு சிறப்பு பெயர் உண்டு. சைவ அடியார்களின் புகழ் பாடிய பெரிய புராணத்திலும் நான்மறை அறங்கள் ஓங்க என்று சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். எனவே வேதங்கள் பாரதம் முழுவதும் போற்றி பின்பற்றப்பட்டன என்பது உறுதியாகிறது. அதனால்தான் வேதம் உடையது இந்த நாடு அப்படின்னு பெருமிதம் பொங்க பாடினார் மகாகவி பாரதி. வேதங்கள் எத்தனை? வேதங்கள் 4. அவை முறையே ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். வேதங்களை தொகுத்தவர் யார்? வேதங்களை தொகுத்தவர் வியாசர் பெருமான். அதனால் அவருக்கு வேத வியாசர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. வேதங்கள் எத்தனை பாகங்களை கொண்டது? வேதங்கள் சம்ஹிதா, பிரமாணம், ஆரண்யகம், உபனிஷத் என்று 4 பாகங்களை கொண்டது. இவை கர்மகாண்டக, ஞான காண்டக என்று 2 பிரிவுகளுக்குள் அடங்கும். ருக்வேதம் குறித்து சொல்லுங்களேன். ருக்வேதம் மிகவும் பழமையானது. அது 8 அஷ்டகங்களில் ஒவ்வொன்றிலும் 8 அத்தியாயங்களை கொண்டது. ருக்வேதம் பொதுவாக பிரார்த்தனைகளாக உள்ளது. அக்ஷைஹி மாதீவியைக, சூதாடக்கூடாது போன்ற நல்ல அறிவுரைகள் அதில் இடம்பெற்றுள்ளன. யஜுர்வேதம் பற்றி தெரிந்து கொள்ளலாமா? தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம் என 2 கிளைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அன்றாட கடமைகள் உபதேசங்களாக, கட்டளைகளாக இதில் கொடுக்கப்பட்டுள்ளன. சத்தியம் வத, உண்மையே பேசு, தர்மம் சர, தர்மத்தை கடைப்பிடி போன்ற அறிவுரைகள் இதில் உள்ளன. சாமவேதம் பற்றி சொல்லுங்களேன். சாமவேதம் இசை வடிவில் அமைந்துள்ளது. இசை உருவில் இவ்வேதம் ஓதப்படுவதால் இது சாமகானம் என அழைக்கப்படுகிறது. ராவணன் கைலமலையை தூக்கி சிரமப்பட்ட போது சாமகானம் பாடி சிவபெருமானின் அருளை பெற்று அந்த தவறிலிருந்து விடுபட்டான் என்பது வரலாறு, புராணம். அதர்வண வேதம், அதை பற்றி சொல்லுங்களேன். அதர்வண வேதம் மருத்துவ முறைகள், தத்துவ சிந்தனைகள், தீய சக்திகளை தடுக்கும் வழிகள் கொண்டது. ஆயுர்வேதம் என்கின்ற மருத்துவ முறை அதர்வண வேதத்தின் உபவேதம். இப்படி ஆன்மீக வினாவிடை பகுதியில் தொடர்ந்து தெரிந்து கொள்ள பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.